ஓ இருக்கேன். ஓகே குட். உங்களோட டெஸ்டிமோனியல் வேற தவிர்த்து ஏதாச்சும் டெஸ்டிமோனியல் சூப்பர் லைஃப் பாய்ச்சி சிம்பிளா ஷார்ட்டா பேச முடியுமா உங்களால? கண்டிப்பா பேசலாம் சார். ஓகே. இப்ப தெரியுது, உங்க ஃபேஸ் தெரியுது. சொல்லுங்க சார். சார் எனக்கு என்ன பத்தி சொல்லலாம் இல்ல யாராச்சும் வேற போன வாட்டி உங்க பத்தி சொன்னீங்க. வேற யாராச்சும் உங்களுக்கு டெஸ்டிமோனியல் இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிடுங்க. எங்க அம்மாவே டெஸ்ட் பண்ணி சார். சரி, எங்க அம்மாவே ஒரு பெரிய டெஸ்ட் பண்ணி தான் சார். ஓகே. என்ன பிரச்சனை? 2020 எங்க அம்மாவுக்கு வந்து 2020 அப்போ நான் 2019 சூப்பர் லைஃப்ல எடுத்துட்டாங்க. 2019 சரி. 2020 வந்து எனக்கு எங்க அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஃபைல்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எல்லாமே டாக்டர் வந்து பணம் சம்பாதி தானே பார்ப்பாங்க. அந்த டைம்ல தான் எங்க தம்பி சின்ன பையன் தெரியல. எங்க அம்மாவுக்கு 70 வயசு. அவங்களுக்கு ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது. அதாவது ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அவங்க பணத்துக்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த உள்ள வந்து ரணம் ஆயிட்டு ஒரு மாரி ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த சுந்தரம் அதாவது டிவிஎஸ்ன்னு ஒரு கம்பெனி இது. அதுல வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா, அதுல போய் நாங்க சேர்த்து விட்டோம். அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆக்ஸிஜன் பத்தல. நம்மகிட்ட அந்த ஸ்பெஷல் இப்ப நம்ம ஸ்டார்ட் லைன் ஹேங் பண்ணுது நினைக்கிறேன். ஆமா, ஒரு லைன் கொஞ்சம் பேட்டா இருக்கு போல இருக்கு. ஓகே. மழை நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும். ஓகே, பரவாயில்ல. ஓகே, வேற யாரும் கூப்பிட்டோமே. இன்னும் இருக்காரு, இங்கதான் இருக்காரு, ஆனா லைன் வரல. சாரி. ஓகே ஓகே, அவரு வெளியிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? யாராச்சும்? ஓகே, பரவாயில்ல, நான் பேசுறேன் ஓகே. சோ இந்த இடப்பட்ட காலத்துல நிறைய பேருக்கு கால் பிரச்சனை வந்திருக்குது. கால் பிரச்சனைனா கால் மரத்து போகுது. இது வந்து காமனா இப்ப எல்லாருக்கும் வருது. வேக்சின் குத்துனால கூட சொல்றாங்க. சோ இதனால நிறைய வந்துட்டாங்க. ஓகே, லைன் சரியா வரல நினைக்கிறேன். அங்க கொஞ்சம் பிரச்சனை. சமனு அவர் லைன் கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். கேக்குதுங்களா? லைன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓகே, சோ பரவாயில்ல, நம்ம பேசிக்குவோம் அதாவது காலோட பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கால் பகுதி வந்து ரொம்ப பேர் பாதிக்குது. சோ இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, SCC30 அருமையா வேலை செய்யும் அந்த நரம்பு பிரச்சனை தீர்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கால் பிரச்சனை இருந்திருக்கு, என்ன செய்யறது தெரியல, நாங்க SCC எடுங்கன்னு சொல்லி ஒரே வாரத்துல அவங்களுக்கு அந்த சொர்ணம் வந்திருக்கு. நீங்க என்ன செய்யணும், SCC30 எடுக்கிற டைம்ல அதே நேரத்துல காது இப்படி பிடிச்சிட்டு மேல ஏற்றிட்டு அப்படியே கீழே இறக்கணும். அந்த மாதிரி 2 கையில செய்யணும். ஸோ இந்த பகுதி தான் உங்க கால் பகுதியை கண்டுபிடிச்சு அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல நீங்க இருக்கிற SCC30 உங்க மூளை பகுதிக்கு சேர்ந்து ரத்தத்துல கலந்து அந்தந்த பகுதியை கம்யூனிகேட் பண்ண வைக்கும். அதாவது பேச வைக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்னோட டெஸ்டிமோனியல் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வயது வந்து 82 இருந்துச்சு ஒரு 3-4 வருஷம் முன்னுக்கு. அந்த நேரத்துல அவங்க வந்து நிறைய மறதி வந்துடும். என்னை பார்த்து கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க, யாரு நீன்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சு. ஸோ இப்ப SCC எடுத்து ஒரு 4 வருஷமா அவங்க இப்ப நல்லா இருக்காங்க, அந்த மறதியே இல்லை. ஸோ SCC எடுத்தோடனே நிறைய பேர் வயதானவங்க இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க அது சரி காட்டுறதுக்கு நீங்க எங்க போய் மருந்து தேடினாலும் அது சரியா வரமாட்டுது. ஆனா அந்த SCC30 ஆச்சரியப்படுவீங்க, 10 நாளுக்குள்ளேயே அந்த வேலையை சரி கட்டி கொடுக்குது. அப்ப
நம்மள வந்து சின்ன வயசுல இருந்தே நல்லா பார்த்து வந்திருப்பாங்க. வயதானோடனே அவங்க கஷ்டப்படுறாங்க. உங்க தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா கூட இருக்கலாம். ஸோ SCC-30 எடுக்கிறது வந்து 2 காது பிடிச்சி மேலே ஏத்திட்டு 1-2 செகண்ட் கீழே இறக்கணும். இந்த மாதிரி. ஸோ நீங்க இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி செய்யணும். அதை SCC எடுத்துட்டு இந்த காது எக்ஸசைஸும் அவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் அவங்களே நல்லா வந்துட்டாங்கன்னா அவங்களே சொந்தமா செய்வாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ பிசினஸ் பண்ணணும், என்னமோ செய்யணும், விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, நாங்க என்னாச்சும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. SCC-30 வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட். ஒரு 8 வருஷமா உலகத்திலே இருந்திருக்கு. நிறைய பேரு டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. அதனால நம்பிக்கையோட நீங்க எடுத்தீங்கன்னா அது அந்த ப்ராடக்ட் மூலியமா உங்களுக்கே வருமானம் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே நேரத்துல ஃப்ரீயா சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஊர்ல சரி, உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, பொருள் கிடைச்சுன்னா நீங்க 2 பாக்ஸ் எடுத்துட்டு 1 மாசத்துல நீங்க நிறைய ரிசார்ட்டை பார்க்கலாம். அதே நேரத்துல 2 பேர் எடுத்து 4 ஆக்குனீங்கன்னா அதுல இருந்து ஒரு வருமானம் வரும். 16 ஆகி ஒரு கட்டத்துல நிறைய ஜெனரேஷன் கீழே இறங்கி உங்களுக்கு வருமானம் வர வைக்கும். சரிங்களா? எல்லாம் ஏதோ இல்லைன்னா நீங்க இந்த ஹெல்த் செக்ஷன்ல இருக்க மாட்டீங்க. ஸோ வேலை வீடு வந்தோன்னே ஒரு நாளைக்கு நடக்கக்கூடாது, நடந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக், ஹை ப்ரெஷர், இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, கேன்சர், இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு செலவு வந்து சரியான செலவா இருக்கும். என்னதான் நீங்க மெடிக்கல் கார்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் கார்டு வந்து இருந்தாலே ஹாஸ்பிட்டல்ல தீட்டி எடுத்துடுறாங்க, இருக்கிற பிரச்சனையே பெருசாக்கிடுறாங்க. அது வேற இருக்கு. அப்ப முடிஞ்சா நோயே வரக்கூடாது அப்படின்னா நீங்க சுப்பலா SCC-30 மாதிரி ஒரு பொருள் உங்க கூட எப்பவுமே இருந்தா பிரச்சனைகள் நீங்க தவிர்க்கிறது வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே நேரத்துல வாரம் நம்ம மீட்டப் பண்ணணும். நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும். இல்லைன்னா அது ஒரு கட்டத்துல காண போயிடும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, மீட்டிங் போக முடியல, ஜெயமா இருக்கு, டிராபிக் மழை தூருது அப்படின்வாங்க. ஆனா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே இருந்து உங்களுக்கு உங்க போன்லயே கண்டுபிடிச்சி ஒரு 10 பேர் எடுத்து அந்த 10 பேரை இந்த மீட்டிங்குள்ள, இந்த ஜூம் மீட்டிங் வர வச்சீங்கன்னா நாங்க தமிழ்ல நடத்துறோம். மிஸ்டர் மனு அருமையா விளக்கம் எல்லாம் கொடுக்குறாரு. எப்படி டெஸ்டிமோனியல் ஓட்டுறாரு, அப்புறம் ப்ராடக்ட், அப்புறம் எப்படி இன்கம் வருது எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து பணம் வேணாம், எனக்கு ஹெல்த் தான் பார்க்கணும்னுவாங்க. சரி, நீங்க ப்ராடக்ட் வாங்குவீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் சரி காசு இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த பணம் வந்து எப்படி வருதுன்னா, உங்களோட சொந்தக்காரங்க, கூட்டாளிங்க, பிரச்சனையா உள்ளவங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு தேவையில்லை, ஜூம்க்கு வர சொல்லுங்க. ஸோ வாரம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும். அதே நேரத்துல நம்ம ஆள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆள் மனசு வந்து எப்ப உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த கேட்க உங்க ஆள் மனசு சொல்லும், பாரு இது எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு பொருள், பழங்களை செய்யுது, சைட் எஃபெக்டே வராது. அப்போ உங்க ஆள் மனசு உங்களுக்கு சொல்லும், எடுத்து சாப்பிடுன்னு சொல்லும். அதே மாதிரிதான் உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் இதை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும், ஃப்ரீயா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்க குடும்பமே சாப்பிடலாம். அதுதான் இதோட மெயின் ஐடியா. சரிங்களா? நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மனோ யாரு இருந்தா கூப்பிட்டு பாருங்க. சுசி இருக்காங்க. வணக்கம்க்கா. வணக்கம் சுசிகா. வணக்கம். அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம்க்கா தாராளமா. ஓகே, அவங்க பிஸியா இருக்காங்க போல இருக்கு. அஜீசா சிஸ்டர் இருக்காங்க. அஜீசா சிஸ்டர், வணக்கம் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். ஹலோ. ஓகே சுசி, சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், நீங்க பேசுங்க. சுசி பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். சுசி, எப்படி இருக்கீங்க மிஸ்டர் மனோ? நல்ல சௌரியமா இருக்கேன்க்கா. நான் இங்க சன் வீட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்மால் ஃபங்க்ஷன், வெரி நாய்ஸி. ஃபங்க்ஷன்ல இருக்கீங்களா? ஓகேக்கா. ஓகே. சரி. So very happy that I can watch the Zoom meeting now. Okay. Every week.
2-3 பேர்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து அந்த டெஸ்டிமோனி எல்லாம் அனுப்பி விட்டதெல்லாம் அனுப்பி விட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கும் டெஸ்டிமோனி அந்த what do you call that diabetes இருக்கு வெரி ஹை. ஓ So அவங்க சொன்னாங்க மேபி she might join and then she will consume first அப்படின்னாங்க. குட் ஓகே குட் ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு பர்சன் மிஸ் மனோ டாக்டர் கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட்ல அவங்க ஒய்ஃப் வந்து யூரினேஷன் எவ்ரி நைட் ஒரு 6-7 டைம்ஸ் போவாங்களாம். ஆ So அதுக்கு வந்து அது என்ன ப்ராடக்ட் எஸ்சிசி மட்டும் தான் எடுக்கணுமான்னு ஒய்ஃப்கா சிங்கப்பூர்ல இருந்து ஹஸ்பண்ட்கா பேசுறேன். ஒய்ஃப்கா ஹஸ்பண்ட்கா ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து கால் பிரச்சனை. அந்த ஓகே காலு என்னமோ அன்னைக்கு ஒரு வாட்டி சொன்னேன் டாக்டர் உங்ககிட்ட காலு ரொம்ப வலியா இருக்கு நடக்க முடியல சரி அப்படின்னு. சரி 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 அது வந்து ஓகேன்ட்டாங்க வாங்குறேன்ட்டாங்க. இது அவங்க ஒய்ஃப்க்கு யூரினேஷன் ப்ராப்ளம். ஸோ ஷி அது ஆஸ்கிங் விச் ப்ராடக்ட் டு டேக். SCC 30 தாங்க SCC STC 30 30 தான். எஸ் எஸ் She might join as a member. She's calling from. She talked to me in WhatsApp today. So she said she will buy the product first and then she will try ஓகே பண்றேன். சரி அதான் டெஸ்டிமோனியல் இருந்தா எல்லாருக்கும் உதவியா இருக்கும். அதான் அந்த யாருக்கு டெஸ்டிமோனியை டெஸ்டிமோனியல் பார்த்துட்டு தான் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. எஸ் கரெக்ட். ஏன்னா அவங்க ரியல் டெஸ்டிமோனியல் நிறைய இருக்குது. டெஸ்டிமோனியல் நம்ம எவ்வளவுதான் வெளியாக்குறது, பட் இம்பார்ட்டன்ட் டெஸ்டிமோனியல் வந்து நான் வெளியாக்கி இருக்கோம். ஸோ யாருக்காச்சும் டெஸ்டிமோனியல் வேணும்னா நீங்க என்ன இல்லைன்னா மிஸ்டர் மனோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 5-6 டெஸ்டிமோனியல் மெயின் டெஸ்டிமோனியல் செஞ்சு கொடுக்குறோம். ஓகே டாக்டர். உங்களோட நம்பர் போட்டு ஸோ நீங்க மித்தவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அது எங்கெங்கயோ போனுச்சுன்னா உங்க கிளைண்ட்ஸும் கிடைக்கும். அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். ஆமா டாக்டர் நான் பார்த்தேன் அந்த டெஸ்டிமோனி எனக்கு அனுப்புனதெல்லாம் என்னோட நம்பர் நீங்க போட்டிருக்கீங்க. எஸ் கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நோ ப்ராப்ளம். பிகாஸ் உங்க டவுன்லைனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்கு வேணும்னாலும் நம்பர் அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க செஞ்சு உங்ககிட்ட அனுப்பி விட்டுருவோம். ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொன்னு டாக்டர் மெம்பராசர்னா அந்த சிங்கப்பூர் டாலர் வந்து ஸ்டார் பேக்கேஜ்லன்னா எவ்வளவு வரும் சிங்கப்பூர் டாலர் இல்ல நான் வந்து மலேசியா டாலர்ல அனுப்புவான்னு கேட்டாங்க. மலேசியாவே செஞ்சு ஜேபில யாராச்சும் அனுப்பி விட்டு எடுக்க சொல்லிடுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப அவங்க வந்து சிங்கப்பூர் டாலரை வந்து எவ்வளவு மலேசியா ரிங்கிட் வருதுன்ட்டு அப்படி அனுப்பணுமா? அனுப்பிடுங்க. அந்த மாதிரி அனுப்பிட்டீங்கன்னா ஜேபில நான் சொன்னேன் நீங்க என்கிட்ட அனுப்பி விட்டுருங்க நேரா. நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களை ரெஜிஸ்டர் பண்றேன். மேபி ஐ கேன் பை தி பாயிண்ட்ஸ் டு யூ ஆல்சோ ரைட் டாக்டர். எஸ் அவங்க வந்து நான் நினைக்கிறேன் மலேசியன் தான் பட் ஸ்டேயிங் இன் சிங்கப்பூர். கரெக்ட் தானே? என்னங்க டாக்டர்? அவங்க மலேசியன் ஆனா ஸ்டேயிங் இன் சிங்கப்பூர். she married a Singaporean. ஓகே. ஐசி மலேசியன் இருந்தா ஜேபில யாராச்சும் தெரிஞ்சவங்க மலேசியா ஐசி தான் வச்சிருக்காங்க. she's on what permitல தான் வேலை செய்றாங்க. better do it in JB addressல. அதான் நான் சொன்னேன் நீங்க ஜேபில வந்து அனுப்பி விடுங்க பெட்டர் அப்படினே. ஓகே அவங்கள அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க, Zoom அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க, அதான் பெட்டரா இருக்கும். நான் சொன்னேன் Zoom பாருங்கன்ட்டு. மேபி next Tuesday she will watch it. ஓகே குட் குட் குட். நான் சொன்னேன் டாக்டர் பேசுவாரு, நீங்க என்ன கேள்வி கேக்குறேன்னா அவர்கிட்ட பேசலாம் டைரக்டா அப்படினே. ஓகே நாங்க ஓகே குட். அந்த டெஸ்டிமோனியை பார்த்துட்டு யாருங்க உங்க லீடர் யாரு? இன்னொன்னு தான் அவங்க ஹஸ்பண்ட் தான் இன்னும் ப்ராடக்ட் வாங்கல. 2 பேருக்கும் சேர்த்து தான் வாங்க போறேன் நாங்க. ஓ சரி சரி சரி. உங்களோட லீடர் யாரு? உங்களோட அப்லைன் யாரு? அப்லைன் வந்து காமராஜ். ஓ சுசி. ஓகே ஓகே நான் யாரும் நினைச்சிட்டேன். சுசிலா நீங்க. ஓகே 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 சுசிலா. நான் ஷார்ட்டா பண்ணா நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே குட் புரியுது. சரி ஓகே டாக்டர் தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பை. ஓகே பை. ஓகே தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச். நீங்க வந்து தாராளமா எனிதிங் நீங்க அவங்கள மலேசியன் ஐசிலேயே ஜாயின் பண்றா ஈஸி. எனக்கு ப்ராடக்ட் வந்து ஈஸியா பேசி தந்துடும். நீங்க அதே கண்டினியூ பண்ணுங்க. எனிதிங் நீங்க டாக்டர் கூட கேட்கலாம் இல்ல என்ன கூட கேட்கலாம். தேங்க் யூ
சிஸ்டர் அஜிதா அஜிஸா இருக்காங்களா? அஜிஸ் வந்தாங்க அதுக்குள்ள. சிஸ்டர் வாங்க சிஸ்டர். உங்க ஷேரிங் சொல்லுங்க. பிரதருக்கு எடுத்து கொடுத்தீங்க, எப்படி கரெக்டா சாப்பிட்டுட்டு வர்றாரா? கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம்ண்ணா. சோ வணக்கம். அவர் கணக்கா சாப்பிட்டு வந்து ஜூன்ல வந்து கொடுத்துருக்காங்க. செக்அப் போனது தெரியும். சோ இன்ன வரைக்கும் எந்த வலியோ எதுவுமே இல்ல. சோ நார்மலா இருக்காரு. சோ நார்மல் ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்காரு. சோ மத்தபடி எது இல்ல. சோ எனக்கு கொஸ்டின் என்னன்னா, சோ இது வரைக்கும் எல்லாமே டெஸ்ட் மாடியூல் எல்லாமே கணக்கா சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு இது என்ன, ஏன்னா இப்ப லேட்டஸ்டா நான் ஒரு பேஷண்ட்க்கு ஜஸ்ட் ஒரு 5 ஸ்ட்ரிப் தான் கொடுத்தேன். அவருக்கு கண்ணு ப்ராப்ளம்னால. அது ஏற்கனவே டாக்டர் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். சோ வீங்கிருச்சுன்னு சொல்லி சடின்னு சொன்னாங்க. சோ இந்த மாரி உள்ளவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சஜஷன் பண்ணாரு, மார்னிங்கே நைட்டு கொடுங்க அப்படின்னு. ஒரு ஸ்லீப் வந்து பாதி பாதி. சோ இது மாதிரி இப்ப வந்து அது வந்து ஒரு அலர்ஜிக் மாதிரி தான். அது வந்து எந்த எஃபெக்டும் திடீர்னு அந்த மாதிரி அவங்க வீங்கிருச்சு. ஏன்னா அவர் வந்து என்கிட்ட கன்சிடர் பண்ணல. நானா கால் பண்ணி கேட்கும் போது அவர் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்பயும் எனக்கு வந்து அவர் கன்சிடர் கொடுத்திருந்தா நான் படம் எடுத்து எல்லாம் ஆடப் சொல்லியிருப்பேன். சோ அவர் கொடுக்கல. சோ இப்ப வந்து நாளைக்கு வந்து அவர் லேசர் செய்ய போறாரு. அப்ப டாக்டரோட சஜஷன் வச்சு அது கொடுக்கலாம்னு சொன்னாரு. ஓகே, நான் அது கண்டினியூ கொடுத்துட்டு வரேன். சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி உள்ளவங்க வந்து திடீர்னு ஒரு வேலை ஓகே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம், அவங்க சாப்பிட்டு திடீர்னு அந்த மாதிரி அவனோட டக்குன்னு பயந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடுவாங்களா? சோ அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் வரும்போது நான் எப்படி அதை வந்து ஹலோ, லைன் பிரச்சனை லைன் பிரச்சனை ஆச்சு. ஓகே, அதான், அதான். மறுபடியும் வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். நல்ல கேள்வி கேட்டாங்க. ஓகே, வராங்க. அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணு இடத்துல கிருமி இருக்கு. சோ உங்க ஆன்டிபாடி ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஸ்ட்ராங் ஆனோன்னா அது போய் சண்டை போடும். சோ அதுதான் இதோட மெயின். சோ என்ன செய்யணும், லைட்டா கொடுத்து எல்லாம் இல்ல, சிறன் பிரச்சனைகள் இந்த மாதிரி கண்ணு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ரொம்ப லைட்டா கொடுக்கணும். ஈவன் கிட்னி கூட நீங்க பாதி தான் எடுக்கணும். காலையில பாதி பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், பாதி வந்து ஆஃப்டர் டின்னர் கூட எடுக்கலாம், இல்ல பிஃபோர் டின்னர் கூட எடுக்கலாம். 15 minutes பிஃபோர் டின்னர். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். கிருமிகள் இருக்கு, சண்டை போடுறோம் ஆன்டிபாடி. ஏன்னா எப்ப எஸ்சிசி போனோன்னா உங்க ஆன்டிபாடி உங்களோட ஆர்மியெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அது என்ன செய்யும், கிருமியை தேடி சண்டை போடும். ஸோ பெட்டர் நீங்க வந்து லைட்டா கொடுத்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் 3-4 days கழிச்சு நீங்க வந்து ஒன்றா எடுக்கலாம், தவறு இல்லை. அதை பிகினிங் வந்து கொஞ்சம் பார்த்துங்க, ஸ்பெஷலி ஐஸ் அண்ட் கிட்னி. அவ்வளவுதான். மித்ததெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது, எந்த ஒரினஸ் வேணாம். சரிங்களா? ஓகே, வேற என்னாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே டாக்டர். சோ நான் இந்த ஃபர்ஸ்ட் மே ஒரு பேஷண்ட் போய் பார்க்க போறேன், ஸ்ட்ரோக் பேஷண்ட். சோ அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ். என்ன சென்சிட்டிவ்னா, எந்த ஒரு சப்ளிமெண்டும் சரி, ஒரு மருந்தும் சரி அவங்க சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அலர்ஜி ஆயிருது. ஒண்ணு சிறுபேரியர் ஆயிருது, அவங்க மூஞ்சிலாம் வீங்கி போயிருது. சோ அட்லீஸ்ட் நான் இந்த சூப்பர் நம்ம எஸ்டிசியை வந்து நான் கொடுக்க போறேன் அவங்களுக்கு. சோ நான் டெஸ்ட் பண்ண போறேன். சோ அப்ப அது ஏதாவது இது பண்ணாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு கால் பண்ணி, வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்ட பேச சொல்லுவேன். சோ அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க. முடியும். இந்த மாதிரி சென்சிட்டிவ் பர்சன், சென்சிட்டிவ் பாடி எல்லாம் வந்து முடிஞ்சிற வரைக்கும் நீங்க ஒரு செஷனை 4 வாட்டி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ஜஸ்ட் கிவ் அ பிட். ஏன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஆன்டிபாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, காவாசி ஒண்டி கொடுத்துட்டு காலையில ராத்திரி காவாசி கொடுங்க. மறுநாளும் காவாசி. ஒரு செஷனை 2 நாள் பாய்க்கணும். நான் சொல்றது இந்த மாதிரி நீங்க அவங்களே சொல்லுவாங்களே எனக்கு இந்த மாதிரி பாடி இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப லோவா கொடுங்க. ஸோ உங்க ஆன்டிபாடி ஸ்லோவா சண்டை போடும். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 1-2 days கழிச்சு அவங்க உடம்பு நார்மலுக்கு வந்துடும். அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா பாதி எடுத்தாலும் ஒன்னு எடுத்தாலும் ஒன்னும் ஆகாது. ஸோ வரி பண்ண வேணாம். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ஓகே அஜிதா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நல்ல கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து அவங்க உடம்பு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்களேன். இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு பேக்கெட் சாப்பிடுவோன்னு, பட் டாக்டர் சொல்கிற மாதிரி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த மாதிரி சென்சிட்டிவ் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய கொடுத்தோம்னா நம்ம ஆர்மி, டாக்டர் சொன்னது ஈஸியாக புரியணும்னாக்கா நம்ம ஆர்மி வந்து ஸ்ட்ராங் ஆகி போய் சண்டை போடும். ஸோ அவங்கள எதிர்த்து சண்டை போடும்போது அந்த ரியாக்ஷன் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா அது நம்ம பாடி ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் கேட்டது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், விளங்கியிருப்பாங்கன்னு நம்புகிறோம்.
இன்னொரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? யாரை கூப்பிடலாம்? ராமச்சந்திரன், ராமா வணக்கம் சார். ராமா சார், நாங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். வணக்கம். பிஸியா இருக்காரு போலுக்கு. ஓகே, தமிழ் செல்வி அக்கா வணக்கம்க்கா. தமிழ் செல்வி அக்கா வணக்கம். ஹலோ, வணக்கம். இருங்க, ராமா வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் இருங்க, ராமா பேசிட்டு வரேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு நல்லா இருக்கு. இப்ப கால் நரம்பு இதெல்லாம் நல்லா இருக்கு. கண் பார்வை நல்லா இருக்கு. என்னோட கிட்னி நல்லா இருக்கு. யூரின் போறது நல்லா இருக்கு. காலெல்லாம் வீக்கெல்லாம் இல்ல. இப்ப என்ன பார்க்க எனக்கே சந்தோஷமா இருக்கு. ஓகே, கட்டாயம் மாற்றம் தெரியும். அதான் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நாட்டம் வரும். பெரிய மாற்றம் எனக்கு வந்து பெரிய மாற்றம். எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு, கிட்னி குறைவான ஃபங்க்ஷனு, இது இந்த காலு சையட்டிக்கா அப்படின்னு சொல்லி இந்த காலு இடுப்புல இருந்து காலுக்கு போற கீழே போற நரம்பு தான் வந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அறவே நடக்க முடியல. நடக்கும் போது தொப்புன்னு கீழே விழுந்துருவேன். எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வந்து இனிமே அப்பாவால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி என் காரெல்லாம் வித்து விட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரெல்லாம் வித்துட்டு இது வந்து வீட்லயே உட்காந்துருந்தேன். இப்ப மனம் வந்து இந்த இதை கொடுத்தாரு, எஸ்டிசி எஸ்டேட்டி கொடுத்தாரு. 2 வாரம் சாப்பிட்டேன். அது ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அப்ப திருப்பி அவரை கூப்பிட்டு திருப்பி கொண்டாந்து சொன்னா, அது மாதிரி 3 மாசம் சாப்பிட்டேன் நான். 2 மாசம் சாப்பிட்ட பிறகு நடலாம் நல்லா வந்துருச்சு. ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நானே வந்து இதை எடுத்து செய்யறேன். பல பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. அதனால சூப்பர் லைஃபுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே, நன்றி மிஸ்டர் ராமா. அவர் வந்து இப்போ ஹெல்த் பெனிஃபிட் அடைஞ்சிட்டாரு. அடுத்து வெல்த்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வாழ்த்துக்கள். நீங்க ஹெல்த்துக்கு எப்படி ரிகவர் பண்ணி வந்தீங்களோ அதே மாதிரி சூப்பர் லைஃப்ல சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிஸ்டர் தமிழ் செல்வி அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். அஜிஸ் என்னவோ சொல்றதுக்கு இருந்தாங்க நினைக்கிறேன். அப்படிங்களா சிஸ்டர்? தமிழ் செல்வி வராங்க. தமிழ் செல்வி வணக்கம்க்கா. வணக்கம். வணக்கம் மிஸ்டர் மனோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன்க்கா. நல்லா சௌரியமா இருக்கேன். நீங்க எப்படி? வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ டெஸ்டிமோனியா, என்னோட டெஸ்டிமோனியா நீங்க ஹெல்த் சொல்லலாம், இல்ல வெல்த் நீங்க சம்பாரிச்சது கூட சொல்லலாம்க்கா. நல்லா சம்பாரிச்சேன். கொஞ்ச நாளா ரொம்ப கோவிட் டைம் தான் ரொம்ப சம்பாரிச்சேன். வெரி குட். வெரி குட். என்னோட டெஸ்டிமோனி தான் ரொம்ப இருக்கு. சோ ஐ லைக் டு ஷேர் ஒன்ல. எஸ், ஒன். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து ப்ரோங்கைட்டிஸ். அவர் ப்ரோங்கைட்டிஸ் வந்து டாக்டர் சொல்லிட்டாரு, யூ கேனாட் டூ எனிதிங், மருந்து சாப்பிட்டு இப்படியே தான் உங்க லைஃப் போயிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து என்னை கால் பண்ணோன்னே அப்புறம் அவங்களோட மெசேஜ்லாம் வந்து டாக்டர்கிட்ட அனுப்பி விட்டேன். டாக்டர் கொடுத்த பதிலை வந்து திருப்பி அவங்களுக்கு அனுப்பி விட்டோன்னே அப்புறம் ஆன் த ஸ்பாட் ஷி டுக் எஸ்டிசி சாப்பிட்டு ஒரு 2 வாரம் ஷி கேன் சி த டிஃப்ரென்ஸ்லாம். அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து கொஞ்சம் நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சோடனே தென் ஷி இப்போ வந்து கண்டினியூஸா வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஓகே, குட். தேங்க்யூ சார். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நன்றிக்கா. நன்றி, உங்க ஷேரிங்க்கு நன்றி. ஓகே. அஜிதா சிஸ்டர், இன்னும் கேட்க வந்தீங்களா? இருந்துச்சுனாக்கா அன்மியூட் பண்ணி கேளுங்க சிஸ்டர். சோ வணக்கம் டாக்டர். சோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சோ அது வந்து இப்போ வந்து பேம்ப்ளெட் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து என்னோட ஐடியா வந்து என்னன்னா, சோ நான் பேம்ப்ளெட் வந்து எல்லாத்துக்கும் கஸ்டமருக்கு, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோ சரி, ஒரு பொது இடமோ சரி, அந்த இடத்துலலாம் வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். சோ அந்த மாதிரி நம்ம செய்யலாமா? செய்யலாம். ஆனா என்னன்னா
நம்ம வந்து எடுத்து விலைக்கு கொடுக்கறது வந்து அந்த டெஸ்டிமோனியல் கொடுத்து இப்போ நீங்க வந்து நேரடியா மீட் பண்ணி கொடுக்கணும் கையில. ஸோ அது வந்து ஒரு வே ஆஃப் அதை பத்தி பேசுறது. ஆனா டெஸ்டிமோனியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆளுங்க வந்து இப்போ ஒரு நோயில் இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப bronchitis சொன்னாங்க தமிழ் செல்வி. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் ரெக்கார்டிங் பண்ணல நம்ம. இப்ப அவங்க சொன்னது வந்து வேர்பலா பேசிட்டாங்க. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, அவங்க வந்து எனக்கு அனுப்புனாங்க, இந்த மாதிரி இருக்கு இப்ப இவங்களுக்கு எப்படி நல்லாவுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எஸ்சிசி எடுங்க, கட்டாயம் நல்லா ரிசார்ட் பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ அந்த நம்பிக்கை வந்தோடனே என்ன செஞ்சாங்க, அவங்க வாங்கி ட்ரை பண்ணிட்டு பாருங்க 2 வீக்ஸ்ல அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் தமிழ் செல்வி மீட் பண்ற டைம்ல நான் ஒரு ரெக்கார்டிங் பண்ணிடுவேன். அதாவது ப்ரீடிங் பிரச்சனை உள்ளவங்க இது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களோட வீடியோ இருந்தாதான் அவங்க வந்து நம்பிக்கை வந்து ட்ரை பண்றாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரெக்கார்டிங் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப அது சில போன்ல எல்லாம் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி இன்னொரு ரெக்கார்டிங் பண்றேன். ஸோ டெஸ்டிமோனியல் நீங்க சொன்னது வந்து டெம்ப்ளேட் வேணும்னா கம்பெனில வந்து கவுண்டர்ல போய் நீங்க வாங்கிக்கலாம். அது வந்து 500 பீசஸ் நினைக்கிறேன், ஒரு 50 ரிங்கெட் என்னமோ தான் வரும். அது சம்திங் அதெல்லாம் அது செக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் சார். இப்போ வந்து ஓகே, நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஃபாலோஸ் பண்றோம். இப்போ ஆமா எனக்கு வந்து மலை ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. சோ இப்போ சரி நான் வந்து அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா இப்போ ம் அவங்களுக்கு ஒரு ஜூம் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஓகே இப்போ அது இந்த வந்து முடியும், கட்டாயம் முடியும். அது அது நாம் வந்து இன்னொரு நாள் அரேஞ்ச் பண்ணலாம். அது அழகா அரேஞ்ச் பண்ணி பேச வைக்கலாம். நான் ஏன் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் ஏன் வந்து இந்தியன்ஸ் இது பண்றேன்னா, தமிழ்ல செய்யறேன்னா, இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ஸோ இன்னொன்னு நம்ம வந்து ஒரு இதுல மாஸ்டரா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இறங்குறேன். ஆனா எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க, வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, ப்ராடக்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ growth வந்து அவங்க சைட்ல இருந்து ரொம்ப வரல. ஆனா இப்ப பாருங்க, ஒரு மல்லியை எடுக்கிறாங்க, அவங்க மூலியமா நல்லா ஆகணும்னா மித்தவங்களை பேசி விடுறாங்க. அது வந்து ஓடிட்டு இருக்கு. ஆனா மீட்டிங் நடத்துறது அவங்க கொஞ்சம் வர்றது கொஞ்சம் குறைவு. ஸோ அதனாலதான் நாங்க வந்து தமிழ்லயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் யாருக்குனாலும் வித்துருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா மீட்டிங் வந்து நம்ம மோஸ்ட்லி ஏன் ஃபோக்கஸ் பண்றதுன்னா, இது தமிழ்ல தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா யாரும் செய்யல, அதுக்காக தான். பிகாஸ் அவங்க ஆனா உங்களுக்கு கொஸ்டின் உண்மையா பெரிய குரூப் வந்தா செய்வோம், கட்டாயம் செய்வோம். ஏன்னா அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க டெஸ்டிமோனியல். இப்போ வந்து நம்ம தமிழ் உள்ளது நம்ம காட்டணுமா, நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம். சோ ஆமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது இப்போ ஒரு மலாயோட டெஸ்டிமோனியல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். சோ நான் எஸ் சர்ச் எஸ் பண்ணி கரெக்ட் கரெக்ட். பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதான். சரி, நாங்க சர்ச் ஓகே, பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ 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 அஜிசா சார் உங்களோட ஸோ மிஸ்டர் மனோ, எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. எஸ் எஸ் தமிழ். ஒரு ஒரு ஆலோசனை. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பேம்ப்ளெட்லாம் கொடுக்க முடியாது. ஓ ஆமாவா? என்னைய என்னைய ஒரு வாட்டி அப்படிதான் நான் பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருந்தேன். செக்யூரிட்டி கார்டு வந்து வார்ன் பண்ணிட்டான் என்னைய, ஓ ஐ சி. ஹாஸ்பிட்டல்லாம் பேம்ப்ளெட் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. ஓ ஆமா, It நிறைய was பேர் வந்து இட் வாஸ் a கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுல இருந்து நான் பேம்ப்ளெட் கொடுக்கறதில்ல ஹாஸ்பிட்டல்ல. ஆனா ஓபலி பேசுவேன். கோபலி ஓகே ஓகே. பேசுறதா? அது அஜிசா என்னோட ஆலோசனை. கேட்டீங்களா அஜிசா? ஓகே ஓகே டாக்டர். அது ஆக்சுவலி பேம்ப்ளெட் கொடுக்கல. நான் போயிட்டு ஒரு பேஷண்ட பார்த்துட்டு அவங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓ அந்த மாதிரி. சரி சரி சரி. முக்கியமா உங்க டவுன்லைன் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, தமிழோட நம்ம கிட்ட நிறைய இருக்குது. ஸோ ஒரு நம்பர் ஒண்டி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு 6-7 முக்கியமான டெஸ்டிமோனியல் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். ஸோ அவங்கள வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுங்க. ஸோ கட்டாயம் அவங்களுக்குன்னு கஸ்டமர் பேஸ் வரும். ஓகே டாக்டர். நான் அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அந்த மாதிரி தான் ஏற்கனவே நீங்க எனக்கு அனுப்பியிருக்கீங்க. நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே. தேங்க்ஸ் தமிழ் செல்வி உங்களோட இதுக்கு. நன்றிக்கா, நன்றி. ஆக்சுவலி வந்து நம்ம ரொம்ப என்ன செய்வோம்னாக்கா, இப்போ அந்த வீடியோலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், நம்மளோட இதெல்லாம் போடுவோம் பாருங்களேன்,
இப்போ போடும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கீழ நம்பர் இருக்கிறத நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப அப்படிதான் பேஸ் பண்ணிட்டு போறோம். அந்த ஃபெம்பெட் எஸ் குடுக்கறதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப 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 குறைவு. குறவு ரொம்ப குறவு. ரொம்ப குறைவு. ஸோ அரிதா சிஸ்டர் நீங்களும் மேபி அந்த இது ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, யாராவது பார்க்குறீங்க, அப்புறம் அவங்க நம்பர வாங்கிருங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு நம்பர வாங்கிருங்க. நம்பர வாங்கிட்டு அப்புறம் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ அனுப்பி விடுங்க. இந்த மாரி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்ட்டாங்கனாக்கா, அந்த வீடியோ அனுப்பலாம். இல்லனாக்கா ஜஸ்ட் வெர்பலா வீடியோ அனுப்பி விடுங்க. இந்த மாரி ஸ்டெம் செல்ல பத்தி நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. இது வந்து மருந்து கிடையாது. நான் எப்போதும் வீடியோல சொல்றது அதான். இது வந்து மருந்து கிடையாது. நம்ம உடம்புல உள்ள செல்லுங்கள சரியா வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால எந்த சீக்கு இருந்தாலும் இது சாப்பிடலான்றதுக்கு அதான் காரணம். ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க, "என்னங்க எல்லா சீக்குக்கும் இத சாப்பிட சொல்றீங்க, எப்படிங்கன்னு?" கேட்பாங்க. ஸோ அத நம்ம விளக்கி சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவங்களுக்கு தெரியாது பாருங்களேன். அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு SCC30னா என்னன்னு தெரியாது. சூப்பர் லைஃப்னா என்னன்னு தெரியாது. ஸ்டெம் செல்னா கூட என்னன்னு தெரியாது. அப்ப நம்மளோட கடமை எடுத்து சொல்றது. இது சொல்லி அவங்க வந்து ஜாயின் பண்றாங்கல்ல, அவங்க பொருள் வாங்கல, அப்ப நமக்கு போனஸ் கிடைக்குதுல்ல, இதுதான் நம்ம வேலை செய்றோம். இந்த 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 ஃப்ரீ விளம்பரத்த தான் நம்ம சூப்பர் லைஃப்க்கு செய்றோம். அதுக்கு தான் நம்ம பே பண்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்றேன். ஓகே. யாருக்கும் எந்த கேள்வி இருந்தா கேளுங்க. நம்ம டைம் ஆயிருச்சு. ஓகே. இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம ஆஃபீஸ்ல மீட் பண்றதா சார்? ஓகே, ஓகே. தமிழ் பிரிவு இருக்குல்ல ஆமா, வியாழக்கிழமை. ஆமா. ஏன்னா போன வாரம் வந்து என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தண்ணி ஏறிடுச்சு. இப்ப கூட நேத்து கூட சரியான மழை. ரொம்ப இடத்துல தண்ணி ஏறிடுச்சு. கிளாங் பகுதி, ஷாலாம். ம்ஹ்ஹ்ம். ஸோ அதனால தான். ஸோ நம்ம இந்த கம்மிங் வாரம் நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, ஓகே. அப்புறம் இன்னொன்னு நம்மளோட சூப்பர் லைஃப் மெம்பர் டிஸ்கஷன் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒருக்கா இல்ல 2 வாரத்துக்கு ஒருக்கா நம்ம செய்வோம். அது வந்து சரி. கண்டிப்பா நம்ம குரூப்ல போடுவோம். அதுல வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து கேள்வி கேட்கலாம். ஓப்பனா பேசலாம். இல்ல ஐடியா குடுக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து பாருங்களேன், நம்மள வந்து இப்ப புது மெம்பர் புது மெம்பர் பிரசன்டேஷனுக்காக செஞ்சது. இப்ப பிரசன்டேஷனே ஒரு 45 மினிட்ஸ் ஓடிரும் பாருங்களேன். ஸோ நமக்கு டைம் கிடைக்காது பேசுறதுக்கு. ஸோ அதுல வந்து நம்ம பேசிக்கலாம். யாருக்கு என்னென்ன இது வேணுமோ கேட்டுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம ஆஃபிஷியலா டைம் ஓடிடுச்சு. ஸோ ஓகே. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா இப்ப லைஃப் இப்ப சூப்பர்ன்னு சொல்லிட்டு நம்ம மனோ மனோ சொல்லுங்க. சொல்லுங்க. இது இவரு இந்தியாவுல தங்க முகைதீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரு ஆ, இருக்காரான்னு கேட்டு பார்த்து அவர் கூப்பிட்டு பேசி பாருங்க. பேர் என்ன ஆ. சொன்னீங்க? தங்க வந்தாரு. முகைதீன் வந்தாரு. அப்புறம் காண போயிட்டாரு. ஆக்சுவலி வெளியாயிட்டாரு காண நினைக்கிறேன். யாரு போயிட்டாரா? பேசுறது இது? நான் ராமா பேசுறேன். மிஸ்டர் ராமா. நான் கூப்பிட்டு கேட்டேன். அவர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஓ, வெளியே ஓகே. விட்டாரு என்னன்னு தெரியல. சரி, அப்ப வெளியாயிட்டாரு. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர கால் பண்ணிட்டு, ஓகே ஆ, நீங்க கேட்டீங்களா, பிரசன்டேஷன் கேட்டீங்களா, என்ன விளங்குனுச்சு, எந்த கேள்வி இருக்கா அப்படின்னு கேளுங்க. அப்ப ஆ. அவர் சொல்றத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஏன்னா இப்ப அவர் இல்ல இப்ப இப்ப வெளியேட்டார். அவர் இல்லீங்களா? ஓகே, இப்ப இல்ல. ஓகே. முத பார்த்தேன். அப்புறம் திடீர்னு இது அவரு. சரி, சரி. நான் அவரை கூப்பிட்டு கேட்கறேன். ஓகே, விளங்கியிருக்கா சரி, ஓகே. கேளுங்க. ஓகே. ஓகே, நம்ம தனியா ஓகே பாய். பேசிக்கலாம் இது வந்து. ஓகே. ஓகே. ஸோ ஓகே. தேங்க்யூ. வந்து ஜாயின் பண்ணி கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். அட்மிட் பண்ணிட்டு சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர்னு சொல்லலாம். ஓகே. Super Super life is life is super. super. சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். Super life is super. சூப்பர் லைஃப் இஸ் சூப்பர். வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம்.